நம்ம எதிர்பார்த்து வந்த சினிமா இல்லாட்டியும் நான் எதிர்பார்த்து வந்த ஒன்று நடக்கலைன்னா கூட வேற ஒன்று நடந்தது சார். வேற ஒன்று நடந்துச்சு. என்னன்னா நாளைக்கு நம்ம பெரிய ஆளாக ஆக போகிறோங்கிறது பளிச்சுன்னு தெரிஞ்சது எனக்கு. பளிச்சுன்னு தெரிஞ்சு ஏதோ ஒன்று ஆயிடுவோம், 4 பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளாக நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை ரொம்ப குன்றின் மேலிட்டு விளக்கா பளிச்சுன்னு தெரிஞ்சது எனக்கு. என் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த சினிமா உலகம் என்னை அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்பினேன். என்னென்னா என்னோட பேச்சு, என்னோட எளிமை, நான் ஓப்பனாக பேசுகிறது இதெல்லாம் வந்து சில பேர் இம்ப்ரெஸ் ஆனாங்க. இம்ப்ரெஸ் ஆகிட்டு உன்னோட ஒரு பேச்சு வன்மை இருக்குது. மிஸ்கின் அப்பயே சொல்லுவார். மிஸ்கின் சார் வந்து லேண்ட்மார்க்கில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆமாம், அப்பயே எனக்கு அவர் பழக்கம். நான் கவிஞர் வீட்டில் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஸ்டேஷனரிஸ் வாங்குறதுக்காக போவேன் லேண்ட்மார்க் கடைக்கு நுங்கமாக்கத்துக்கு. அப்பயே எனக்கு அவர் பழக்கம். அப்போ சொல்லுவார், நல்லா பேசுகிறீங்க சார், நீங்கள் பேசுனா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது சார் அப்படிம்பாரு. அந்த கிராமியம்லாம் ரொம்ப ரசிச்சு கேட்பார். இந்த மொச்சக்காயெல்லாம் எப்படி சார் அவிப்பீங்க, மக்காசோளம்லாம் எப்படி அவிச்சு தருவீங்க, வேர்களை எப்படி அவிப்பீங்க, உள்ள உப்பு எவ்வளோ போடுவாங்க, அது உப்பு கரைச்சா தான் நல்லா இருக்குமாமே அப்படிலாம் கேட்பார். நான் கிராமத்தில் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் சாக்கை விரிச்சு படுப்பீங்களாமே, கோணி சாக்கை. ஆமாம் சார், அதான் விரிப்பான், பாயெல்லாம் கிடையாது, பாயெல்லாம் ஆடம்பரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் ரொம்ப ரசிப்பாப்பில். அப்போ இருந்தே அவரோட எனக்கு நல்ல ஒரு ரேப்போ இருந்துகிட்டே இருந்துச்சு மிஸ்கினுக்கும் எனக்கும்.